இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேவிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? யார் யார் என்ன பண்ணலாம்? 2த்துக்கும் என்ன 2 பண்ணாலும் எது யூஸ் ஆகுன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கனடால இங்கே வந்து லேண்ட் ஆன அப்புறமா எல்லாரும் ஒரு சேலரி வாங்குவோம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் ஆர் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் சேவ்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேவ்னா என்னன்னா, அந்த காசை நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அது இப்போ தான் முதல் அட்வான்டேஜ் சேவிங்கில். அது வந்து உங்களுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் கொடுக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு இந்த காசை நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சேவிங்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சேலரி வருது. சப்போஸ் நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு $1000 நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா 20% வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் ஆர் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் 20% சேவ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் தர ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை போட்டுருவீங்க. அதை வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி பில்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3 to 6 months உங்களுக்கு வர எல்லா செலவையுமே கால்குலேட் பண்ணி அதை 6 மாதத்துக்கு சேர்த்து வச்சு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தரும். இன்ட்ரெஸ்ட் தர அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் தரும். டாப் பேங்க்ஸ் மாதிரி ஆர்பிசி, டிடி, பிஎம்ஓ இதெல்லாம் வந்து 0.5%லேருந்து 1% தான் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. இந்த ஆன்லைன் பேங்க்ஸ் இருக்குல்ல, இக்யூ பேங்க், பிசி ஃபைனான்ஷியல் இதெல்லாம் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. உங்களுக்கு மாதம் மாதம் ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பிசி ஃபைனான்ஷியலில் வந்து சேவிங்ஸ் அமௌண்ட்டில் போட்டு வைப்பேன். ஸோ அது வந்து 2.2% இன்ட்ரெஸ்ட் தரும். அது மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன அட்வான்டேஜ்னா அமௌண்ட் குறையவே குறையாது. நீங்கள் அமௌண்ட் இப்போ வந்து 2000 சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா அது 2000க்கு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும் 2%னா ஒரு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் சின்ன சின்னதாக ஏறும் தவிர ஷார்ட் டேர்மாக 2% இன்ட்ரெஸ்ட்னா ரொம்ப கம்மி இல்லை. அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு க்ரோத் இருக்கும். ஸ்மால் இன்ட்ரெஸ்ட்டில் க்ரோத் இருக்கும். ஆனால் அமௌண்ட் குறைய வாய்ப்பே இருக்காது. அந்த அமௌண்ட் எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ தேவைப்படுதோ எடுத்துக்கலாம். இதுதான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட அட்வான்டேஜ். நீங்கள் எந்த டைம் வேணாலும் நீங்கள் திரும்ப செக்கிங் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டேக்ஸு காசுலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் காசு போட்டுக்கலாம். நீங்கள் அது பாட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் 10,000 வச்சிங்கன்னா உங்களுக்கு 2.2% இன்ட்ரெஸ்ட்னா அந்த அமௌண்ட்டை வருஷத்தை கால்குலேட் பண்ணி மாதம் மாதம் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். ஒரு ஸ்மால் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி அமௌண்ட் குறையும் குறையாது. நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி வேணால் எடுத்துக்கலாம். இதுதான் சேவிங்ஸோட அட்வான்டேஜ். இதை வந்து ரொம்ப பர்சன்டேஜ்லாம் பண்ணக்கூடாது. ஒரு 6 மந்த்ஸ்க்கான உங்களுக்கு சேவிங்ஸ் ஆன அமௌண்ட்டை மட்டும் தூக்கி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்துலேயும் நம்மளோட செகண்ட் கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு $10 உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது $15 ஆச்சுன்னா அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். க்ரோத் இப்படி நீங்கள் சேவிங்ஸ்லேயும் க்ரோத் வரும், இன்ட்ரெஸ்ட் வருது இல்லை, அதுவும் க்ரோத் தானே, இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்துன்னு சொல்லலாம். ஆனால் சேவிங்ஸில் க்ரோத் வருதுன்னா அது வந்து ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ், 2%, 3% அதிகபட்சம். சில பேங்க்கில் வந்து 4% தருவாங்க, அது வருஷத்துக்கு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ, இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய கேட்டகரி இருக்குது. ரியல் எஸ்டேட் இருக்குது, கோல்டு இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி இல்லை நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படித்து பண்ணலாம். நான் வந்து ஓனாக வந்து வெல் சிம்பிளில் வந்து ஸ்டாக்ஸில் டிஎஃப்எஸ்சி ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து நான் பண்ணுறது. சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, சில பேர் கோல்டு வாங்கி வைப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட பர்சனல் ஸ்டடியில் பண்ணுறது. நான் வந்து வர சேலரியில் ஒரு 20% வந்து இதுக்குன்னே வந்து வச்சுருப்பேன். அது டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து கனடாவில் ஃபேமஸ்ஸு. அது என்ன அட்வான்டேஜ்னா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் $10 போடுறீங்க, அது $15 ஆகுதுன்னா $15 நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா டேக்ஸ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் அந்த அமௌண்ட் எவ்வளோ க்ரோ ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் வாங்குறீங்க, ஒரு நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கிட்டே இருக்கீங்க, அந்த அமௌண்ட் க்ரோ ஆகி 1 மில்லியன் கூட போகுதுன்னா 1 மில்லியன் வித்ட்ரா பண்ணாலும் அது 1 மில்லியனுக்குமே டேக்ஸ் கிடையாது. இதுதான் டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ நான் அதில் தான் வந்து ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து எனக்கு எனக்கு நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டடி பண்ணி எனக்கு ஒரு ஸ்டாக் போடுவேன். அது எஸ்ஐபி மாதிரி எவ்ரி மந்த் வந்து $600, $700 வந்து அந்த ஸ்டாக்கில் போட்டுகிட்டே இருப்பேன். இதுதான் வந்து என்னோட இது. ஒவ்வொருத்தருக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட். சில பேர் வந்தோடனே கோல்டு வாங்குவாங்க. இதெல்லாம் இருக்கும். இதான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா பார்க்கலாம். நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலாம். ஏன்னா இப்போ $100 வேல்யூ வந்து அடுத்த ஒரு கொஞ்சம் வருஷத்தில் $60 மாறிடும். ஸோ எல்லா வேல்யூவும். ஸோ நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய பில்ட் பண்ணும்போது சீக்கிரமாக ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிடலாம். ரிட்டையரும் சீக்கிரம் ஆகிடலாம். இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் அமௌண்ட்டை தேவையான டைமில் எடுக்க முடியாது. இதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அந்த கேஷை வித்ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். போட்ட காசு திரும்ப வராது. இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எப்படி இருக்கணும்னா போட்டுட்டு அந்த காசை மறந்துடணும்.
அது பாட்டுன்னு க்ரோத் ஆகிட்டே இருக்கும். காம்பவுண்டிங் தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப மேட்ரு. இன்னைக்கு போடுற காசு அடுத்த 20 வருஷத்துல என்ன இருக்குதோ அவங்க மேட்ரு. அதுக்கு ரொம்ப தேவையானது பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி. மாதம் மாதம் $100 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக போடணும். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஒரு உங்கள் கிராஃப் ஏறுறதை பார்ப்பீங்க. 15 இயர்ஸ் மேலே ஒரு பெரிய கிராஃப் ஏறி இருக்கும். அப்புறம் 20 இயர்ஸ் மேலே இருக்கும். அப்போ அந்த காம்பவுண்டிங்கில் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெரிய அட்வான்டேஜ். ஆனால் என்னன்னா, சில டைம் உங்களுக்கு எமர்ஜென்சி தேவைப்போ மார்க்கெட் ரொம்ப கிரெட்ல இருக்கப்போ ஃபுல்லாக நீங்கள் போட்ட அமௌண்ட் எல்லாம் டவுனில் இருக்கும். அந்த டைமில் உங்களால் காசை வித்ரா பண்ண முடியாது. அப்போ நீங்கள் லாஸ்ட்டில் தான் எடுப்பீங்க. அதனால தான் சேவிங்ஸ்னு நம்ம தனியாக ஒன்று வச்சுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் வச்சோம். ஸோ இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டுமே வச்சிருக்கணும். சேவிங்ஸும் வச்சிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சேவிங்ஸை 6 மந்த்ஸுக்கான உங்களுக்கு ஒரு மாதம் உங்களுக்கு எல்லாமே எழுதுங்க. ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரெண்ட்டு, கிராசரிஸ் இதெல்லாம் எவ்வளோ ஆகுது, உங்களுக்கு அடிப்படை செலவுன்னு இருக்குல்ல, அது எவ்வளோ ஆகுது, அதை இன்டூ 6 பண்ணுங்க. 6 மாதத்துக்கு தேவையான செலவு அமௌண்ட்டை சேர்த்துக்கிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் தர அக்கௌண்ட்டை ஆன்லைன் பேங்க் ஓப்பன் பண்ணி அதில் போட்டு வச்சுருங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. அதை போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ அதை நீங்கள் போட்டு வச்சுட்டாலே பாதி அந்த 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 எமர்ஜென்சிக்கு இல்லை ஏதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் வருதுன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டும் தரும். எப்போ என்ன எடுத்துக்கலாம். போட்ட காசு அப்படி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே மைனஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். நீங்கள் சின்ன அமௌண்ட் கூட பண்ணலாம், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்குன்னா, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலாம். உங்கள் அமௌண்ட் நல்லா க்ரோ ஆகும், நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். ஃபியூச்சரிஸ்டிக்காக சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸ் நீங்கள் எப்போ வேணால் வித்ரா பண்ணிக்கலாம். எந்த அமௌண்ட் வேணால் வித்ரா பண்ணலாம். எமர்ஜென்சி டைமுக்கு வித்ரா பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் இதுதான் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு. எல்லாருமே இது ரெண்டுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணி பண்ணால் தான் ஓரளவுக்கு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.